3D ஷோல்டர்ஸ் எப்படி வளர்க்குறது? பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் காம்படிட்டிவ் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நல்ல ப்ராடாக தெரியணும்னு நினச்சாலும் சரி, உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டார்டிங் ஆஃப் கெரியரில் போன் ஸ்ட்ரக்சர் ப்ராடாக இருந்தாலும் என்னோட மசில் பெல்லிஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது, ஷோல்டர் சப்பையாக தான் தெரியும். ஆனால் என்னோட லாஸ்ட் காம்படிட்டிவ் சீசனில் பார்த்தீங்கன்னா என்னோட ஷோல்டரோட 3 ஹெட்டும் தனித்தனியாக உருண்டையாக நிற்கும். ஸோ அந்த கேனன் பால் ஷோல்டர்ஸ் 3D லுக்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரலாம், என்னோட 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ப்ராடான ஷோல்டர் வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம். சைடு ஹெட்டு தான்ப்பா வெளில தெரியுது, லேட்டரல் ரைசஸ் போட்டு அடின்னு அடித்தா அப்படியே ப்ராட் ஆயிடுவோம் அப்படின்றது நீங்கள் நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு ஒரு ப்ராட் ஷோல்டர் வேணும். உங்கள் ஷோல்டர் மசில் மட்டும் இல்லை, உங்களோட அப்பர் செஸ்ட்டு வைடாக டெவலப் ஆகிருக்கணும். அதே மாதிரி உங்களோட அப்பர் பேக், அதாவது லேட்ஸ் அண்ட் உங்களோட ட்ரப்பீசியஸ் வைடாக ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த வி டேப்பர்றது வருது. அந்த வி டேப்பர் இல்லாமல் எவ்வளவு உருண்டையாக நம்ம ஷோல்டரை டெவலப் பண்ணாலும் அது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. ஷோல்டர் நல்லா டெவலப் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களோட ட்ரைனிங் ரொட்டீன் அப்படின்றது உங்களோட அப்பர் செஸ்ட்டு அப்பர் பேக்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். இந்த பேஸ் செட் பண்ணிட்ட நீ அப்படின்னா உன்னோட ஷோல்டரை செட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா உன்னோட ஃப்ரண்ட் ஷோல்டரு, சைட் ஷோல்டரு, அப்புறமா பின்னாடி ரியர் ஷோல்டர்னு 3 பார்ட்டாக பிரிச்சு, இந்த 3 பார்ட்டுக்கும் நம்ம சரியான அளவு பயிற்சி செஞ்சால் நம்மளோட ஷோல்டர் உருண்டையாக தெரிய போகுது. உன்னோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டெல்டாய்டு டெவலப் ஆகும்போது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த சைடு லேட்ரல் ஹெட் அதை அழுத்தும் போது அது இன்னும் நல்ல பாப் ஆகிட்டு வெளில செம்மையாக தெரியும். சரி, எப்படி ட்ரெயின் பண்ணலாம்? ஜென்ரலாக சொல்லும்போது எல்லாரும் ஹெவி ப்ரெஸ்ஸிங்கில் ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் லேட்டரல் மூமெண்ட்ஸ் பண்ணு, அப்புறம் ரியர் டெல்டாய்ட் ட்ரெயின் பண்ணு, ஒரு ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணும், ஓவரால் பாடி டெவலப் பண்ணும் அப்படின் போது இது கரெக்டாக இருக்குது. உன்னோட ஷோல்டர்ஸில் எது வீக் லிங்க் அப்படின்றது தெரியும். உன்னோட வீக்கஸ்ட் பாடி பார்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண, அதில் மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸ் நீ செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்ப, மேக்ஸிமம் எனர்ஜியை செலவழிக்கலாம், மேக்ஸிமம் க்ரோத் ஸ்டிமுலேஷன் அப்படின்றத கொண்டு வரலாம். பெரும்பாலான மக்களுக்கு நான் இப்போ காம்படிஷன்லாம் ஜட்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேஜில் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேருந்து செம்மையாக இருப்பாங்க பசங்க. ஆனால் இப்படி பேக் டபுள் பைசப்ஸ் அடிக்கும்போது இந்த ரியர் டெல்ட் இருக்கிற இடத்துல மட்டும் அப்படியே குழியாக இருக்கும். அந்த ரியர் டெல்ட் தான் பெரும்பாலான மக்களோட ப்ராப்ளம் ஏரியாவாக இருக்குது. அப்படின்றதுனால இன்றைக்கி எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறது நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஷோல்டர் அப்படின்றதுல 3 பார்ட் இருக்குது, ஃப்ரண்ட்டு, மிடில், ரியர் அப்படின்னு. இந்த 3த்தையும் ஈக்குவலாக டெவலப் பண்ணால் ஷோல்டர் ரவுண்டாக தெரிய போகுது. அண்ட் இந்த ரவுண்டாக தெரியறது மட்டும் பார்த்தாது, உங்களோட அப்பர் செஸ்ட் அண்ட் அப்பர் பேக் டெவலப் பண்ணால் தான் வைடாக தெரிய போகுது. நார்மலாக உங்களோட ஷோல்டரை ஸ்ட்ராங் பண்ணணும், மசில் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது ஒரு ஹெட்டுக்கு ஒரு எக்ஸசைஸ். ரியர் டெல்ட் வீக்காக இருக்குது, 2 எக்ஸசைஸாவது நம்ம பண்ண போகிறோம். ஒன்று, பென்ட் ஓவர் பொசிஷனில் உங்களோட கைகளை மூவ் பண்ணுறது அப்படின்றது இதோட ஒரு வேலை. இன்னொரு வேலை என்ன, ஃபேஸ் புல் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் ரியர் டெல்டாய்டு அப்படின்றது நல்லா ஆக்டிவேட் ஆகுது. பென்ட் ஓவர் லேட்ரல்ஸ் ஆர் ரியர் டெல்ட் ஃப்ளை, இந்த எக்ஸசைஸ் ஒரு சாய்ஸாக இருக்கும். ஃபேஸ் புல்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நீங்கள் ப்ரோன் பெஞ்சில் ரியர் டெல்ட் ஃப்ளைஸ் பண்ணலாம், பல விதமான ஆங்கிளில் பண்ணலாம். மேக்ஸிமம் லோட் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டிமுலேஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த 2 எக்ஸசைஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபேஸ் புல்ஸ் 4 or 5 sets ஆஃப் 8 to 10 reps. ரியர் லேட்ரல்ஸ் 12 to 15 rep ரேஞ்சில் மேக்ஸிமம் பம்ப் அப்படின்றதுக்கு போகும். ரவுண்ட்னஸ் அப்படின்றது அந்த பம்போட இருக்கும்போது தெரியும். நீங்கள் மோர் அண்ட் மோர் திக்னஸ் ஆட் பண்ணும்போது இது இன்னும் டெவலப் ஆக போகுது. அடுத்தபடியாக நிறைய பேருக்கு லேட்ரல் ரேசஸ் அப்படின்றது பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் காமனாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன, ரிஸ்ட் ஃபார்வர்ட் எல்போஸ் கீழே போகிற மாதிரி இப்படி ரைஸ் பண்ணுவாங்க. ரிஸ்ட்டு எல்போவோட மேலே போச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள், மிடில் ஹெட்டை விட உங்களோட ஃப்ரண்ட் ஹெட் தான் நிறைய ஒர்க் ஆகும். லேட்டரல் ரைஸ் பண்ணும்போது உங்கள் ரிஸ்ட் அப்படின்றது எப்போவுமே உங்கள் எல்போ ஆர் எல்போக்கு கீழே இருக்கிற லெவல், எல்போவோட லெவலில் இருக்கலாம், ஒரு எல்போவோட கீழே இருக்கிற லெவலில் இருக்கும்போது உங்களோட சைட் டெல்ட்டு பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகும். 6 to 7 reps, 7 sets பண்ணுவேன். ஒர்க்கிங் செட்ஸ் ஆஃப் 8 to 12 reps. டம்பல் ப்ரெஸ் தோ மாஸ் பில்டிங் அப்படின்னு வரும்போது மிலிட்ரி ப்ரெஸ் நான் ப்ரிஃபர் பண்ணாலும், ஸ்பெஷலைசேஷன் ரொட்டீன் பண்ணும்போது ஒரு டம்பல் ப்ரெஸ்ஸஸ் ஒரு 4 sets ஆஃப் 8 to 10 reps பண்ணும்போது உங்கள் ஃப்ரண்ட் டெல்ட் அண்ட் உங்களோட மிடில் அண்ட் ரியரும் லைட்டாக ஆக்டிவேட் ஆகும். பவர் லிஃப்டர்ஸ் நிறைய பேர் இப்படி செஸ்ட் ஆர்ச் பண்ணிட்டு பெஞ்ச் பண்ணுவாங்க. நிறைய பவர் லிஃப்டர்ஸ்க்கு நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்
டெல்டாய்டு அப்படின்றது வீக்காக இருக்கிறத பார்க்குறேன். அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மிலிட்ரி ப்ரெஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செகண்டாக அர்னால்டு ப்ரெஸ் மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரண்ட் டெல்டாய்டோடு சேர்ந்து உங்களோட சைடு அண்ட் ரியரும் ஆக்டிவேட் ஆகும். ஒரு மாஸ் பில்டிங் எக்ஸசைஸ்ன்றது கிடையாது, பட் இதில் உங்களோட ஷோல்டரோட ஆக்டிவேஷன்றது ரொம்பவே அருமையாக நடக்குதுன்றதுனால இதை ஃபாலோ பண்ணுறோம். ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஷோல்டரோட ரொட்டேஷனும் சேர்ந்து வரதுனால இது ஒரு அருமையான ஆக்டிவேஷன் எக்ஸசைஸ். லேட்ரல் ஹெட் அப்படின்றது ஒரு சில பேருக்கு டெவலப்பே ஆகாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களோட ஒர்க் அவுட்டோட ஸ்டார்டிங்கில் லேட்ரல் ரேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ரைட் ரோயிங், ஏன்னா அப்ரைட் ரோயிங்கில் உங்களால் நிறைய வெயிட் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் அதை வந்து க்ளோஸில் பண்ணி உங்களோட ட்ராப்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் உங்கள் ஷோல்டரோட வைடான கிரிப்பில் அதை ஒரு 4 to 5 sets of 8 to 10 reps செய்யுங்க. 2 எக்ஸசைசஸ் ஃபார் லேட்ரல் ஹெட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் ஆஃப் ஷோல்டர் வீக் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டுக்கு மட்டும் மினிமம் 2 எக்ஸசைஸ் கொடுங்க, மற்ற ஹெட்டுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க. நான் இப்போ சொல்கிறது வந்து ரெகுலரான ஒரு ஒர்க் அவுட். 7 எக்ஸசைஸ் பண்ணுவேன், 8 எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு உங்களோட வீக் ஹெட் எதுவாக இருக்கோ மேக்ஸிமம் டைம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஒர்க் அவுட்டில் கொடுத்துட்டு மற்ற ஹெட்டுக்கெலாம் அதோட கம்மி செட்ஸில் ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். யூ வில் பி ஏபிள் டு டெவலப். டாப் 5 ஒர்க் அவுட்லாம் ஒரு சீரீஸ் போட்டேன். இந்த 5 எக்ஸசைஸும் பண்ணுமா 6 எக்ஸசைஸும் பண்ணுமா அப்படின்னு பல பேர் கேட்கும்போது தான் ஒர்க் அவுட்டோட லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே வந்துச்சு. ஸோ இந்த ஒர்க் அவுட் அப்படின்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்க போது. என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிடுங்க. ஸோ தட் நான் போட போகிற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். Until my next video, this is your Bigly, over and out.